ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை 2 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம் 12வது வசனம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். தன்னுடைய மகனால் பகைக்கப்பட்டு விரோதிக்கப்பட்டு தன்னுடைய அரண்மனையிலிருந்து வெறும் காலால் நடந்து கொண்டு வருகிற தாவீதை நோக்கி ஏற்கனவே வாழ்க்கையில் அநேக காயங்கள், தன் மகனால் காயங்கள், தன் கற்ப பிறப்பாய் இருக்கிற தன் பிள்ளையே தனக்கு விரோதமாய் எழும்பி ஒரு கூட்ட ஜனத்தை தனக்காக சேர்த்து கொண்டு ராஜாவாக மாறி தன் வாழ்க்கையில் நொறுங்கி போன நிலையிலே, துயரப்பட்ட நிலையிலே வெறுங்காலால் நடந்து கொண்டு வரும்பொழுது சீமேயி என்கின்ற ஒரு மனிதன் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி வந்து தாவீதின் மேல் கல்லை எறிந்து மண்ணை எறிந்து இரத்த பிரியனான மனுஷனே என்று தூசித்துக் கொண்டே வருகிறான். இந்த தூஷண வார்த்தைகளை எல்லாம் தாவீது கேட்டுக்கொண்டே அவன் அமைதியாய் நடந்து போகிறான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்களால் நன்மை பெற்றவர்கள், உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்களால் உயர்த்தப்பட்டவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்களை தூஷித்துக் கொண்டிருக்கிறார்களா? உங்களை நிந்தித்துக் கொண்டிருக்கிறார்களா? உங்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? தாவீது அந்த நிந்தனைக்கு நடுவுல, துயரத்துக்கு நடுவுல, நெருக்கத்துக்கு நடுவுல, வேதனைக்கு நடுவுல சொல்ற வார்த்தை, கர்த்தர் என் சிறுமையை பார்த்து எனக்கு நியாயம் செய்வார். கர்த்தர் என் சிறுமையை பார்த்து எனக்கு நன்மையை சரி கட்டுவார். தாவீது செய்தது என்ன? அவன் தூசிச்சுட்டு போகட்டும். அவனுக்கு ஒன்றும் மறு உத்தரவு சொல்லவில்லை. இன்று சிலர் நம்மை தூஷிக்கும் பொழுது மறு உத்தரவு சொல்லுவதற்கு நம்முடைய உதடுகள் துடிக்கிறது. நம்முடைய இருதயத்திலே கோபம் கொப்பளித்து எழும்பி வருகிறது. என்னை பார்த்து இப்படி பேசிவிட்டார்களே, என்னை பார்த்து அவர்கள் எப்படி இந்த வார்த்தையை சொல்ல முடியும் என்று ஆக்ரோசப்படுகிறோம். ஆனால் தாவீது பாருங்கள், அமைதியாய் அவன் தூசிக்கட்டும், அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சில விமர்சனங்களுக்கு, நம்மை நோக்கி வருகிற சில குற்றச்சாட்டுகளுக்கு நம்மிடத்தில் பதில் சொல்லுவதற்கு பதில் இல்லை. பதில் சொல்ல முயற்சி செய்வதும் அது மதியினமானது. தாவீது சொல்லுகிறான், என் சிறுமையை கர்த்தர் பார்த்து அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். ரோமர் 12:12 சொல்லுகிறது, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உங்களை நோக்கி வருகிற எல்லா உபத்திரவத்திலையும் பொறுமையாயிருங்கள். காலம் பதில் சொல்லும். நடந்தது என்ன? தாவீதுக்கு விரோதமாய் வந்த அப்சலோமை கர்த்தரே பார்த்து கொண்டார். அவன் எவ்வளவு துரிதமாய் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பினானோ, எவ்வளவு வேகமாய் தாவீதுக்கு விரோதமாய் அவன் எழும்பி தாவீதினுடைய ராஜ்யபாரத்தை அவன் கைப்பற்றினானோ, அத்தனை சடுதியிலே அவன் மரணத்தை சந்திக்க வேண்டியது இருந்தது. தாவீதை சத்துருவின் கைகளில் இருந்து கர்த்தர் விடுதலையாக்கினார். கர்த்தர் தாவீதுக்கு நன்மையை சரி கட்டினார். இன்றைக்கு நீங்கள் துயரத்திலேயே மாண்டு போவதில்லை, துயரத்திலேயே அழிந்து போவதில்லை. உங்கள் துயரத்துக்கு ஆண்டவர், உங்கள் நிந்தைக்கு, உங்கள் சிறுமையை ஆண்டவர் பார்த்து அதற்கு உங்களுக்கு ஒரு நன்மையை ஆண்டவர் சரி கட்டுவார். பதில் வரும், சூழ்நிலைகள் மாறும். நீங்கள் நிந்திக்கப்பட்ட இடத்தில் உங்கள் தலைகள் உயர்த்தப்படும். நீங்கள் அவமானப்படுத்தப்பட்ட இடத்தில்
தேவனால் அலங்கரிக்கப்படுவீர்கள். நீங்கள் தள்ளப்பட்ட இடத்தில் தலைக்கல்லாய் மூளைக்கல்லாய் மாற்றப்படுவீர்கள். பொறுமை காத்திருங்கள், உங்கள் பொறுமைக்கு பதில் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா உபத்திரவங்களிலும் நாங்கள் பொறுமையை கையாள எங்களுக்கு உதவி செய்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.